Hi guys, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். As usual நீங்க thumbnail பார்த்த மாதிரி இன்னைக்கு ஒரு different kind of video தான் நம்மளோட சேனல்ல வந்து பார்க்க போறோம். இந்த விஷன் போர்ட் பத்தின ஒரு வீடியோ தான். So all over Instagram, YouTube இப்போ வந்து நீங்க விஷன் போர்ட் பத்தி பார்த்திருப்பீங்க. நான் ஒரு past 4 years-ஆ வந்து இந்த விஷன் போர்ட் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும், எப்படி வந்து நீங்க கிரியேட் பண்ணா எனக்கு எப்படிலாம் வந்து அது ஒர்க் அவுட் ஆகியிருக்கு, அதை பத்தின ஒரு அவுட்லைன் பிளஸ் எப்படி நீங்க கிரியேட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா தான் நான் வந்து இந்த வீடியோல கொடுக்க போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு வந்து என்னோட ஃபேஸ்ல நான் எந்த மேக்கப்பும் போட போறது இல்லை. பிகாஸ் ஒரு 5 வீடியோஸ் கிட்ட நான் வந்து எடுக்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு நான் மேக்கப் போட்டு உட்காந்தேன்னா எனக்கு ஒரு மாதிரி ஏதோ ஹெவியா ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கு. பிகாஸ் நான் வந்து ஃபேனே ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ ரொம்ப ரொம்ப அன்ஈஸியா இருக்கு வீடியோ பண்றதுக்கு. ஸோ அதனால வந்துட்டு இன்னைக்கு வந்து நோ மேக்கப் தான், ஒன்லி லிப்ஸ்டிக் மட்டும் போட்டிருக்கேன். அந்த லிப்ஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஹெட்ஸ்ல இருந்து பிங்க் ஃபார்எவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்கன் லிப் டிண்ட், அதுக்கப்புறம் ஸ்விஸ் பியூட்டில இருந்து இந்த ஒரு லிப் கிளாஸ், பிளம்ப் அப் லிப் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது மட்டும்தான், வேற மாய்ஸ்சரைசர் கூட போடல. ஐம் ஸோ சாரி, எனக்கு தெரியும் மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்கிரீனும் போடணும். நான் பிகாஸ் சன்னுக்கு ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருக்கேன். பட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2021 வந்து நான் ஒரு விஷன் போர்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்பெல்லாம் நம்ம வந்துட்டு ரொம்ப ஃபேன்சியா வந்துட்டு Pinterest யூஸ் பண்றோம், அதுக்கப்புறம் இமேஜஸ் பிரிண்ட் அவுட் கூட எடுக்கிறோம். பட் அந்த டைம்ல நான் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன்னா, அந்த டைம் சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கு. 2021 இட்ஸ் பீன் 4 years. ஸோ அந்த டைம்ல நான் இந்த மாதிரி ஒரு விஷன் போர்ட் தான் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து எப்படின்னா ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு 2-3 காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் டிவி வாங்கணும், எனக்கு வந்து சில அடிக்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு கமெண்ட் பண்ணுற மாதிரி சும்மா ஒரு 10 கோல்ஸ்குள்ளே வந்துட்டு நான் எழுதியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து என்னோட 2021 விஷன் போர்டாக இருந்திருக்கு. ஸோ இப்போ நான் வந்து இந்த வீடியோக்காக எடுத்து பார்க்கும்போது ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. பிகாஸ் இதில் எழுதியிருக்க எல்லாமே சம்ஹவ் இப்போ நான் பார்க்கும்போது ஐ அச்சீவ்டு. ஸோ அதை நினைக்கும் போது ஐ வாஸ் வெரி ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். ஸோ இதில் வந்துட்டு 2021லயே அச்சீவ் பண்ணனான்னு கேட்டால் கிடையாது. அதுக்கப்புறம் வந்த வருஷங்கள் 3 வருஷங்கள்ல இதெல்லாமே அச்சீவ் ஆயிருக்கு. இதுல என்ன போட்டிருக்கேன்னா பை டெலிவிஷன் ஃபார் மை ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன், அதுவும் அச்சீவ் பண்ணிட்டேன். யூடியூப்ல 4000 வாட்ச் ஹவர்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன், அது இன்னும் அச்சீவ் ஆகல. பிகாஸ் நம்ம கன்சிஸ்டண்டா இல்ல. பட் ஸ்டில் லைக் 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும்னு சொல்லி எழுதியிருக்கேன், அதுவுமே வந்துட்டு இப்போ இருக்கு நம்ம கிட்ட. அதுக்கப்புறம் விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணுங்கிறதே எனக்கு அப்போ ஒரு கோலா இருந்திருக்கு. ஸோ அதுவுமே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிங் லைட் வாங்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு டேட்டூ நியூவா 2 டேட்டூஸ் வந்து போடணும் அப்படின்னு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் படிக்கணும்னு வந்து எழுதியிருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா 2022ல வந்து நமக்கு நிறைவேறிடுச்சு. அப்புறம் ப்ரொஃபஷனல் பிரஷ் செட் வாங்கணும் அப்படின்னு எழுதியிருக்கேன். இந்த மாதிரி இப்ப நினைக்கும் போது ரொம்ப சாதாரணமா இருக்க விஷயம் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னால என்னோட இயர் கோலாவே அதுதான் இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது இந்த அளவுக்கு நான் வந்து என் லைஃப்ல முன்னேறி இருக்கேன் அப்படிங்கும்போது ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க ஒரு வருஷத்துக்கு ஒன்று எழுதுறீங்க, நீங்க நினைக்கிறது வேற, இப்போ பீப்புள்ஸ் கிட்ட சொல்றது கூட நம்ம மறந்துடுவோம். பட் ஸ்டில் ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி அது இருக்கும்போது எப்பயோ ஒரு 2 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ அதை நம்ம எடுத்து பார்க்கும்போது டெஃபினட்டா வந்துட்டு அது நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அது மாதிரி ஒரு விஷயம் தான். விஷன் போர்டு பத்தி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். விஷன் போர்டு ஒன்றும் ஒரு மேஜிக் டூல் கிடையாது. நீங்க ஜஸ்ட் அதை வந்து யோசிச்சு அதை வந்து பிரிண்ட் பண்ணி வச்சாலோ இல்லை எழுதி வச்சாலோ இல்லை வந்துட்டு நீங்க போன்ல வச்சிருந்தாவோ நடக்கிறதுக்கு அப்சல்யூட்லி இட் நீடட் a lot of hard work and action. வேர்ட்ஸ் மட்டும் வந்து எதையுமே வந்துட்டு லைக் நடத்த முடியாது. வேர்ட்ஸ்னால நமக்கு அதுக்கு ப்ராப்பரான ஆக்ஷன்ஸ் கொடுக்கணும். ஸ்டில் வேர்ட்ஸ்க்கு அந்த பவர் இருக்கு. நம்மளை சுத்தி பாசிட்டிவா நம்ம நினைக்கும் போது, பாசிட்டிவான வேர்ட்ஸ் சொல்லும் போது, இப்போ வந்து எனக்கு ஒரு கோல் இருக்குன்னு வைங்க, நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் 2021ல வந்து நினைச்சிருக்கேன். அதை நான் எப்படி நினைக்கணும்னா, நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆயிட்டேன் அப்படின்னு நினைக்கணும். விஷன் போர்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணும்போது ஐ எம் a successful மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு நம்ம நினைக்கணும். பட் ஸ்டில் அதுக்கான ஹார்ட் ஒர்க்கும் கான்ஸ்டன்ட் ட்ரையும் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2022ஓட விஷன் போர்ட். ஸோ இதில் நிறைய இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு நான் காமிச்சிட்டு நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். 2022ல வந்துட்டு நான் என்னென்ன நினச்சிருக்கேன்னா, அதே மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் படிக்கணும், யூடியூப்ல அதே மாதிரி 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், டேட்டூல வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா வந்துட்டு இந்த மாதிரி 3 டேட்டூ வந்துட்டு நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிருக்கேன். டாக், அதுக்கப்புறம் அம்மாக்காக, அதுக்கப்புறம் ஒரு டேட்டூ வந்து சிஸ்டர்ஸ்க்காக. ஸோ அது 3மே என்கிட்ட இருக்கு இப்போ.
அம்மாக்காக மட்டும் போடல, சிஸ்டர்ஸ்க்கு போட்டாச்சு. அதுக்கப்புறம் டாகுக்கு ஒரு டேட்டூ போட்டேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டூ. இது எல்லாமே இப்போ என் கையில் இருக்கு. தென் 2022ல் இது என்னோட விஷன் போர்டில் இருக்கு. ஸோ அந்த வருஷமே நான் வந்து இது போட்டுட்டேனான்னு கேட்டால் இல்லை, 2023ல் தான் வந்து என்னால் டேட்டூ போட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நான் வந்து எழுதியிருக்கேன். அது 2022லேயே நடந்தது. அதுக்கப்புறம் நியூ ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2022ல் ஆசைப்பட்டிருக்கேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அது நான் வந்து என்ன நினச்சி எழுதுனேன்னு தெரியல. அந்த இயர் மே மந்தே வந்துட்டு நான் ஐஃபோன், இப்போ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த iPhone 13 வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் நியூ ஸ்கூட்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக வரைஞ்சி எழுதி வச்சிருக்கேன். ஸ்கூட்டி வந்துட்டு 2022ல் வாங்கலை, பட் 23ல் நான் வாங்கினேன். ஸ்கூட்டி வாங்கிட்டேன், லைசன்ஸும் வாங்கிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, இஃப் யூ ரைட் சம்திங், இஃப் யூ ஒர்க் ஹார்ட் ஃபார் தட், யூ வில் டெஃபினெட்லி வில் கெட் தட். அப்படிதான் இருக்கு. பிகாஸ் என்ன அப்படின்னா, அந்த வருஷமே கிடைக்கலன்னா கூட அதெல்லாம் நீங்க ஆசைப்பட்டிருக்கீங்க, இப்போ அதை எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு கிடைச்சிருக்குங்கும் போது, I don't know how to describe the emotions you had in your head. அதுதான் நான் சொல்றேன். ஸோ கண்டிப்பா நீங்க விஷன் போர்ட் ட்ரை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் 2022 மூட் போர்டில் வந்து இருக்கு. 2023க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு சின்ன கொலாப் மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பிக்சரை வச்சு நான் ஒரு மூட் போர்டு வந்து நான் கிரியேட் பண்ணலாம். அது உங்களுக்கு இந்த சைட் நான் வந்து கொடுக்குறேன். அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு வந்து அதுல வந்து ஒரு பிக்சர் வந்து போட்டிருப்பேன். ஒரு உமன் வந்து ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜிம் எப்படின்னா மவுண்டெயின்ல இருக்கிற மாதிரி போட்டிருப்பேன். மவுண்டெயின்ல அவங்க வந்து ஒரு ட்ரெக்கிங் போற மாதிரி வந்து நான் இமேஜின் பண்ணி அந்த பிக்சர் வந்து நான் அந்த கொலாஜில் ஆட் பண்ணியிருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அதை நான் இப்போ எடுத்து பார்க்கும்போது 2023 எண்டிங் வந்து எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி சேடான ஒரு எண்டிங். ஸ்டார்டிங் 2024ஓட ஸ்டார்டிங்குமே ரொம்ப சேடாக கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூஸ், ஹெல்த் இஷ்யூஸ் போயிட்டு இருந்ததுனால அதை நான் அப்படியே மறந்துட்டேன் விஷன் போர்டை வந்துட்டு அதை எடுத்து பார்க்குறது. பட் ஸ்டில் அதை இப்போ நான் எடுத்து உங்களுக்கு வீடியோக்காக போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஒரு இதில் வந்துட்டு, அன்ஃபார்ச்சுனேட் கிடையாது, இட்ஸ் அ ஃபார்ச்சுனேட் திங். பட் என்னன்னா, நான் வந்து ட்ரெக்கிங் அந்த இயர் போயிருக்கேன் என்னோட ஜிம் மேட்ஸ் கூட சேர்ந்து நான் ட்ரெக்கிங் போயிருக்கேன். அந்த பிக்சர் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி 2022ல் நடக்கல அப்படிங்கும்போது 2023ல் வந்துட்டு அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவுமே ஐ காட் மை ஸ்கூட்டி இன் ப்ளூ கலர் ஃபெசினோ. லைசன்ஸுமே வந்து வாங்கிட்டேன். இந்த மாதிரி நான் 2023லையும் சில விஷயங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கேன், சில விஷயங்கள் அச்சீவ் பண்ணாமையும் போயிருக்கேன். 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்ஸ்டாகிராமில், லைக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் ரெண்டுலையுமே 10,000 கிட்ட ரீச் பண்ணணும்னு நினச்சேன். பட் அது என்னால் முடியல பிகாஸ் ஆஃப் மை நான் கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் அச்சீவ் பண்ணியிருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அச்சீவ் பண்ண முடிஞ்சாலும் பல விஷயங்கள் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. அதோட நம்மளோட ஹார்ட் ஒர்க்கை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால விஷன் போர்டை குறை சொல்லி ஒரு விஷயமும் நடக்க போகிறது இல்லை. ஸோ நான் ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் விஷன் போர்டு கிரியேட் பண்ணுங்க, அதுக்கான ஐடியாஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். பட் ஸ்டில் அந்த விஷன் போர்டு கேம் ட்ரூவாக வரணும். நீங்கள் 2024க்கு ஒன்று கிரியேட் பண்ணி அது டிசம்பரில் நீங்கள் பார்க்கும்போது ஃபுல்ஃபில் ஆயிருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ ஹேவ் டு புட் அ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். ஸோ நெக்ஸ்ட் வந்து 2024ஓட விஷன் போர்ட் கோல்ஸ் என்னென்னலாம் நான் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஆஸ் ஐ செட், நான் வந்து ரொம்ப டெர்பிளான ஸ்டேட்டில் இருந்தேன் என்னோட 2024 ஸ்டார்டிங்கில். ஸோ எனக்கு விஷன் போர்ட் கிரியேட் பண்ணுற மூடெல்லாம் இல்லை. பட் ஸ்டில் ஐ வாண்ட் ஜஸ்ட் ரைட் டவுன் மை கோல்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ டெரிபிளி ஃபெயில்டு இன் ஆல் ஆஃப் திஸ். சீரியஸ்லி I haven't put any hard work, so I terribly failed. நான் ஒரு கோல் செட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது எதுவுமே என்னால் அச்சீவ் பண்ண முடியல. அதுதான் உண்மை. நான் வந்து நிறைய கோல்ஸ் வந்து எழுதியிருக்கேன், பட் எதுவுமே என்னால் அச்சீவ் பண்ண முடியல. ஸோ we are going to do a vision board for 2025 and going to achieve it. ஸோ அதுதான் என்னோட மந்த்ராவாக இருக்க போகுது. என்னோட மந்த்ரா இந்த 2025க்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி இஸ் அ கீ. அதுதான் நான் வந்து வச்சுக்க போகிறேன். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்ஸ்டாகிராம்லலாம் காட்டுற மாதிரி லைக் பிரிண்ட் அவுட் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் அவங்க கூட காட்டுறேன். பிரிண்ட் அவுட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஒரு மாதிரி போர்ட் மாதிரி கிரியேட் பண்ணலான்லாம் ஐ ஜஸ்ட் பாட் சம்திங். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஷன் போர்ட் பற்றின கிளாரிட்டி நான் ஃபுல்லாகவே வந்து கொடுத்துட்டேன். பட் ஸ்டில் நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்து தான் விஷன் போர்ட் கிரியேட் பண்ணணும், இல்லை பிரிண்ட் அவுட் லைக் பின்ட்ரெஸ்ட்டில் போயிட்டு பிக்சர்ஸ் எடுத்து அதை கொலாச் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும் இல்லை. ஜஸ்ட் ரைட் டவுன் யுவர் கோல்ஸ் இன் யுவர் நோட், இன் யுவர் பர்சனல் டைரி. தட் இட் செல்ஃப் அ பிக் இனஃப். பட் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் அப்கமிங்காக நான் பண்ணணும், கொஞ்சம் வந்துட்டு கலர்ஃபுல்லாக இருக்கணும் என்னோட கோல்ஸ் எல்லாமே 2025க்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்லி இன்கேஸ் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பின்ட்ரெஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு தேவையான கேட்டகரிஸ் எல்லாமே வந்துட்டு சர்ச் பண்ணிட்டு அதுக்கேற்ற பிக்சர்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை கொலாச் பண்ணி உங்களோட ஃபோன் வால்பேப்பர் இல்லை லேப்டாப் வால்பேப்பராக கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா என்ன மாதிரி இந்த மாதிரி பிரிண்ட் அவுட்ஸ். ஸோ
ஸோ இந்த மாதிரி நான் கொஞ்சம் ஒரு 4-5 பிரிண்ட் அவுட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஐ ஷோ யூ. 1 2 3 4 5. நான் வந்து எப்படி நினச்சேன்னா லைக் சிங்கிள் இமேஜஸை வந்துட்டு நான் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் பிரிண்ட் பண்ணுற கடைக்கு போனேன். அவங்க ஃபார் ஈச் பிரிண்ட் அவுட் தே ஆஸ்க் மீ ஃபார் 20 rupees. நான் அப்போ கொஞ்சம் என்னோட மூளை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணேன்னா, நான் கொலாஜ் பண்ணி கொடுத்துட்றேன், அப்போ எனக்கு 20 rupeesக்கே பண்ணி கொடுத்துருங்கன்னு சொன்னால் நான் கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி இல்லைம்மா மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு பிக்சர் இருந்தால் தான் 20 rupees, நீங்கள் கொலாஜ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தால் 30 rupees கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொலாஜ் பண்ணிவிட்டு ஈச் 30 rupees கொடுத்து இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து 5 pages இருந்ததுனால 150 rupees வந்து ஆச்சு. அதுக்கப்புறம் நான் கார்ட்போர்டு இருக்கும் இல்லையா, அது வந்து நான் போய் பார்த்தேன். அது கொஞ்சம் எனக்கு ப்ரைஸியாக இருந்த மாதிரி இருந்தது, 150 இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா அதுக்கு சார்ட் வாங்கிட்டு நம்ம வந்துட்டு கபோர்ட் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம், கார்ட்போர்ட் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஒரு 15 rupeesக்கு ஒரு கம் வந்து வாங்கிட்டேன். ஸோ நம்ம க்ரியேட் பண்ணலாமா நம்மளோட மூட் போர்டை? ஸோ நீங்கள் விஷன் போர்டை என்ன மாதிரி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கெரியர், ரிலேஷன்ஷிப், ஹெல்த், அப்புறம் வந்து ட்ராவல், அதுக்கப்புறம் உங்களோட செல்ஃப் லவ் கோல்ஸ், இந்த மாதிரி நீங்கள் 5 கேட்டகரிஸாக வந்து பிரிச்சுக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். ஓகே, என்னோட ப்ரொஃபஷனல் இதவே நான் வந்து காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து என்னோட கெரியர், அதுக்கப்புறம் ட்ராவல், அதுக்கப்புறம் வந்து என்னோட செல்ஃப் கேர், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐ கேன் டூ இட் அப்படின்னு 200% நீங்கள் வந்து இதில் இருக்கிறத வந்துட்டு ஃபஸ்ட்டாக போடுங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து அதை ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், அதில் ஒரு கோல் வந்து நீங்கள் ஷார்ட் டைம் கோலாக வந்துட்டு நீங்கள் வச்சுருக்கலாம், அதெல்லாம் ஃபர்ஸ்ட் போடுங்க. செகண்ட் வந்துட்டு இது வந்து இன்னுமே நான் டபுள் ஹார்ட் ஒர்க் போட்டால் என்னால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத செகண்ட் போடுங்க. தேர்ட் வந்துட்டு என்ன போடுங்க அப்படின்னா, இது வந்து எனக்கு நடக்கணும்னு இருக்குது, அதுக்காக நான் ஒர்க் பண்ண போகிறேன், அது இந்த வருஷமே நடக்கலைனாலும் பரவாயில்ல, பட் ஸ்டில் ஐம் கோனா ஒர்க் ஃபார் இட்ன்னு சொல்கிறத வந்து நீங்கள் தேர்டாக போடுங்க. ஸோ இந்த மாதிரி 3ஆக பிரிச்சுக்கோங்கன்னு நான் சொல்லுவேன். இப்படி தான் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சார்ட்டில் வந்துட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் எனக்கு ஈவில் ஐஸ் மட்டும் என்கிட்ட இல்லை. ஸோ அதை வந்து நான் சின்னதாக வந்து ட்ரா பண்ணிக்க போகிறேன் என்கிட்ட இருக்க பெயிண்ட் கலர்ஸ் வச்சுட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2025 அப்படிங்கிற வேர்டிங்ஸும் கன்சிஸ்டன்சி இஸ் த கீ அப்படிங்கிற வேர்டிங்ஸும் வந்துட்டு ரெண்டுமே நான் வந்து ட்ரா பண்ணி எழுதிக்க போகிறேன். அவ்வளோதான் பண்ண போகிறேன். ஸோ அழகாக வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டிக் பண்ணிட வேண்டியதான். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து லிக்விட் கம் யூஸ் பண்ணாமல் ஒரு மாதிரி ஸ்டிக் கம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இட் வில் பி ஈஸி டு ஸ்டிக் இட் ஆன். ஸோ எனக்கு தேவையான லைக் ரோஸில் வந்துட்டு நான் வந்து ஸ்டிக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி தான் நான் ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கேன். வந்துட்டு நீங்கள் லைக் ரூமில் தான் பிக்சர் பண்ணணும், இல்லை வந்துட்டு இந்த மாதிரி பிரிண்ட் அவுட்ஸ் எடுக்கணுங்கிறதே கிடையாது. நீங்கள் ப்ரைவேட்டாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் லைக் ஜஸ்ட் புட் த வால்பேப்பர் இன் யோர் ஃபோன். தட் இஸ் ஆல்சோ லைக் இனஃப். ஆர்எல்ஸ் நீங்கள் பிக்சரைஸே பண்ண வேண்டாம், ரைட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனாலும் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. இட்ஸ் அப் டு யூ அண்ட் யோர் தாட்ஸ். ஸோ பிக்சரைஸ் பண்ணி வச்சா இனிமேல் நல்லாயிருக்கும்னு நினச்சி தான் நான் இந்த விஷன் போர்டு வந்து க்ரியேட் பண்ணேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் டர்ன்ட் அவுட். ஐ மீன் லவ் வித் திஸ் விஷன் போர்ட். நான் வந்து இந்த 2025 இதெல்லாம் வந்துட்டு நானே வந்துட்டு சும்மா வந்து பெயிண்ட் பண்ணேன். மீது எல்லாமே வந்துட்டு பிரிண்ட் அவுட் பண்ணது. இவ்வளோ பெருசாக வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸ்டில் இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டைம். இதை வந்துட்டு என்னோட ரூமில் நான் வச்சுப்பேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் அம்மா மட்டும்தான் இருக்கோம் அப்படிங்கிறதுனால. ஸோ கைஸ், ஐ மீன் லவ். இந்த பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து நம்ம எப்படா விஷன் போர்ட் வீடியோ பண்ணுவோம்னு வெயிட் பண்ணி ஃபைனலி ஐ மேட் இட். ஸோ கைஸ், இந்த மாதிரி தான் என்னோட விஷன் போர்டை வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பின்ட்ரெஸ்ட்டில் எப்படி பண்ணுங்கிற இந்த டுட்டோரியல் மாதிரி இந்த சைடில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ தட் யூ கேன் see easily and create your vision board. As I said, it's need lot of consistency and hard work from your side to create
to get a life for the vision board pictures. So அவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டுட்டோரியல் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய்.